ஆ சரி. கடல் போன்ற தண்ணி ஒரு அருமையான வேலையெல்லாம் போச்சு. இவ்வளோ தென்னை எல்லாம் கண்ணெல்லாம் போயிடுச்சு. இது கொஞ்சம் மேட்டு பகுதி, இது கொஞ்சம் தாழ்வான பகுதி. இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னா பெரிய மரமும் காய ஆரம்பிக்கலாம். இதில் இருக்கிற வீடுகள் அனைத்தும் ஃபுல்லாக அழிவு. இதெல்லாம் தண்ணி போய் ரோடு ஒரே நாள் தண்ணியில் இவ்வளோ பெரிய பாதிப்பாக நினச்சி பார்க்க முடியல. ஒரு நாள் ஜீவன் கலைச்சதே பெரிய கிருபை, தேவ கிருபை. நிறைய உயிர் சேதம் இல்லை, பொருள் சேதம் ஆயிடுச்சு. பொருள் சேதத்துக்கு பொருளை மறுபடியும் சம்பாதிக்கலாம், உயிர் போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. பாருங்க, ஏரியாதான் இப்படி ஒரு நிலை நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த நிலை மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி வேலை செய்யணும். மக்களுக்காக நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் அவங்க வாழ்க்கையை மாற்றும். கஷ்டமான நேரத்தில் நம்ம உதவினோன்னா நம்மளை மறக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம சொல்கிறோம். பாருங்கள், எல்லா மரமும் அப்படியே மொட்டையாயிட்டு, எவ்வளோ பிரயாசப்பட்டு இத்தனை வருஷம் வளர்த்த மரங்கள், 10-15 வருஷம் உள்ள மரமெல்லாம் இன்னும் பாருங்கள் தண்ணி கிடக்கிறது, ஒன்றும் பண்ண முடியல. இந்த சைடில் பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி, இதெல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்துடைய மருதுக்கரை ஊராட்சி பாருங்கள், இன்னும் ரோடு சரியாகலை. இன்னொன்று பாஸ்டர்